மற்றும் பெற்றோர்களையும் அனைவரையும் பெற என நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்று, எப்படி பெருந்தலைவருடைய நினைவு நாளோ அதுபோல் எனக்கும் இந்த பள்ளி பிள்ளைகளாய் இருந்த காலம் நினைவுக்கு வருகிறது. இது போன்ற விழாக்களை நம்ம ஊரில் நடத்துவதில்லை, குறிப்பாக முஸ்லிம் சமுதாய மக்கள் நடத்துவதில்லை. ஆனால் இந்த பள்ளியில் நாங்கள் ஏன் நடத்துகிறோம் என்றால், எனது பள்ளி பருவத்தின் நினைவாக இந்த மாதிரி விழாக்களை நடத்தி இந்த மாதிரியான தலைவர்களை நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எனது மாணவ செல்வங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எத்தனையோ தமிழ் நல்ல தலைவர்கள் இருந்தார்கள், நாட்டை நல்ல வழி நடத்தி சென்றார்கள். நல்ல கல்வி, இதில் காமராஜர் அவர்களுக்கு பெரிய விழா எடுக்கிறோம் என்றால், படிக்காத அவருக்கு படித்த எல்லா பள்ளி மாணவர்களும் சேர்ந்து எடுக்கும் இந்த விழா ஒரு எந்த உலகத்திலும் இல்லாத தலைவருக்கு எடுக்கக்கூடிய விழா. அவரை பாராட்டுகிறோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனது தந்தை இந்த ஊரின் காங்கிரஸ் பெரிய விசுவாசி. எங்கள் குடும்பம் தான் காங்கிரஸ் குடும்பம். சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் காமராஜர் தினத்தையும் கொண்டாடுவாங்க. அப்ப நான் அவங்கள மாதிரி சின்ன பிள்ளைங்க, எனக்கு தெரியாது எதுக்கு கொண்டாடுறாங்கன்ட்டு. அப்ப எங்க அப்பா நிறைய சொல்லுவாரு, ஆனா நான் அதை எடுத்துக்க விருப்பப்படலை. அப்ப எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரஜினி விழா கொண்டாடணும், கமால் விழா கொண்டாடணும்ட்டு. அந்த மாதிரி லீடர்களுக்கு அப்போ கொண்டாடின விழா ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது என்னுடைய இங்க மாணவர்களும் தெரிய வச்சிருக்காக வேண்டி பல கட்டுரைகள் எழுதி, எனது ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கனால நேஷனல் ஸ்கூல்ல கட்டுரைகள் எழுதுறப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்பதான் இந்த மாதிரியான லீடர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பெருமைப்படணும். எத்தனை ஆண்டுகள் அவர் முதல்வராக இருந்தார் எனக்கு தெரியுமாமா? 9 ஆண்டுகள். 9 ஆண்டுகள் எத்தனை அணைகள் கட்டியிருக்காருமா? அரட்டாசர் அவர்களுக்கு எத்தனை அணைகள் கட்டியிருக்காரு? ஒன்னும் சான்ஸ் ஒன்றும் நீங்கள் சரித்திரத்தை படிக்கணும். அப்படியா? அடுத்த இதுல கரெக்டா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். 9 ஆண்டு ஆட்சி காலத்தில் 17 அணைகளை கட்டினார். ஓகே, இந்த 17 அணைகளும் இந்த காலத்தில் இல்லாத தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினார். அவர் இன்ஜினியரோ, அவர் ஒரு பெரிய கட்டிடக்கலை வல்லுநரோ இல்லை, ஆனால் அறிவு திறமையால் கட்டினார். அதில் குறிப்பாக சொல்ல போனால் வைகை அணை. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் நாங்கள் சொல்றாங்க 40 அணைகள் கட்டியிருக்கோம் என்று. ஆனால் அவர் கட்டிய 17 அணை. அதனால இப்ப கொஞ்சமாச்சும் நம்ம தண்ணி இந்த ஊருக்கு வந்துட்டு வைகை அணை, அதில் குறிப்பாக நிறைய அணைகள் சொல்லலாம். அதுபோல் எந்த ஒரு தலைவரும் செய்யாத சாதனையை படிக்காத ஒரு தலைவர் செய்தார் என்றால் அந்த பெருமை அவருக்கு தான் முடியும். அவரை பற்றி பல விஷயங்கள் பேசலாம். நம்ம தெரிந்து கொண்ட உணர்த்தாலும் இந்தியாவுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேருக்கு பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் கட்டி தொடங்கலாம். அவரையே கிட்டத்தட்ட 30,000 பள்ளிகளை தொடர்ந்து இன்று ஆசிரியர்களாக, அன்று ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் வேலைக்கு ஆள் செய்ய போது படித்த எல்லா இளைஞர்களையும் கூப்பிட்டு ஆசிரியர் ஆகிற பெருமை அவருக்கு தான் உண்டு. அது மாதிரி கல்விக்கு நிறைய அவர் செய்தது இது இல்லை. அந்த மாதிரி கொண்டு அந்த தலைவர்களை எல்லா சமுதாய மக்களும் ஒரு புதிய வட்டத்துக்குள் இல்லாமல் அந்த மாதிரி தலைவர்களை நம்ம போற்ற வேண்டும் என்று இந்த 122ஆம் ஆண்டு அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். இளைய தலைமுறைகளும் அந்த மாதிரி தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பிற்காலத்திலையும் தெரிந்து கொண்டு அவர்களுடைய நல்ல நடத்தைகளையும் பண்புகளையும் ஒரு தலைவர்களையும் நம்ம தெரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் அதை பின்பற்ற வேண்டும் என்று அவர்களுடைய ஒரு அறிவு திறமைக்கு மட்டிலும் சொல்லுவார்கள். ரொம்ப சோசியல், ரொம்ப ஒரு ஃப்ரீயா இருக்கிறவர். அப்போ ஒரு இங்கிலீஷ்காரர் நினைக்கிறாரு, இவர் படிக்காதவரை ஒரு பெரிய அறிவு மேதைன்னு சொல்றீங்கள, எப்படி இவரை பெரிய அறிவு மேதைன்னு சொல்றீங்கன்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு இங்கிலீஷ்காரு, நான் இவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் பாருங்க, தோத்துருவோம்
நிச்சயமா தோத்துருவான்ட்டு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கேள்வி கேட்கிறாரு. 4 காலு, 5 கண்ணு, 6 வாய், 7 கை, 8 கால் உள்ள ஒரு பூச்சி சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. என்னமா யாரும் ஆன்சர் பண்றீங்களா? அப்படி சொல்லிட்டா 100 ரூபாய் தரேன்னு சொல்றாரு. ஆனா சொல்லலைன்னா நீங்க 50 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாரு. யாராச்சும் ஆன்சர் சொன்னா 100 ரூபாய். யார் சொல்றீங்களப்பா? 2 காலு, 3 கண்ணு, 4 மூக்கு. உடனே அவங்க ஆன்சர் தெரியலன்னு சொல்றாரு. காமராஜர் சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய் வாங்கிக்கிறாரு. காமராஜர் சொல்றாரு இங்கிலீஷ்கார நினைச்சா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு பொது அறிவுனால ஒருத்தவங்களை மடக்கிறதுல அவர் வந்து ஒரு தெரியாதுன்னு சொன்னா 50 ரூபாய் பிடிக்கல அவங்களுக்கு. ஓகே தெரியலன்னு சொல்லி அவர்கிட்ட 100 ரூபாய் வாங்கி 50 ரூபாய் கொடுத்து 50 ரூபாய் அவர் எடுத்துக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு திறமைக்கு சொல்லுவாங்க. ஓகே அது ஒண்ணு நிறைய பேசலாம். ஆனா இந்த நிகழ்ச்சியில அவரை பத்தி நினைவு கூறணும், அவரை பத்தி ஒழுக்கங்களுக்கு எழுதுறேன். இந்த மாதிரி விழாக்களை மேனேஜ்மெண்ட்டும் நிறைய தலைவர்கள் பிறந்தனால நடத்துறேன். அது எல்லாரும் மாணவர்கள் அது மாதிரி இது பண்ணணும்ட்டு இது சார்பாக கேட்டுக்கிறேன். அடுத்து நம்முடைய கட்டியிருக்காங்க, 17 அணைகள் கட்டியிருக்காங்க. அதுக்கு நிறைய தலைவர்களை உருவாக்கியிருக்காங்க, நிறைய தலைவர்கள் நல்ல நல்ல தலைவர்களையும் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் ஐயா வந்துட்டு ஒரு எளிமையானவர்னா இப்போ நம்மள்கிட்ட ஒரு 100 rupees 500 rupees வரை நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி ஏதோ நம்ம பண்ணுவோம், நம்மளோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். பட் காமராஜர் ஐயா வந்து ரொம்ப எளிமையாகவும் நம்ம பேக்கெட்ல வந்துட்டு அவங்க இறந்து போறப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே கிடையாது, ஒரே ஒரு தோத்தி அண்ட் ஷர்ட். ஓகேவா? ஸோ வேஷ்டி ஷர்ட் அது மட்டும் தான் என்ன இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்புறம் அவங்கள்ட்ட அதிகமான பணம் சொத்து இது எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு காமராஜர் ஒன்று இருக்கு, நான் குழந்தைய பார்க்க ஒன்று இருக்கேன். நல்லா படிங்க. எனக்கு காமராஜரோட ஆசை. நன்றி, வணக்கம். ஸ்ப்ளெண்டிட் மார்னிங் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். அழகான குழந்தைகள், உங்க கண்கள்லயே அந்த என்ன சொல்றது, இங்க வந்து ஏதாவது நம்ம கற்றுக்கணும் தேடல். Before that, I would like to your school secretary, correspondent, principal, staff members, and my dear children and parents for giving me a wonderful opportunity to stand before you. It's my privilege. நீங்கள் தான் நம்ம இந்தியாவோட எதிர்த்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க நான் சொல்றதை கேட்குறீங்களா? காதுல வாங்குறீங்களா? உங்க பிரின்சிபல் மேடம் இருக்காங்க இல்லையா? உங்க பிரின்சிபல் மேடம் அவங்க யார் தெரியுமா? மை ஸ்டூடெண்ட். I feel proud to say that she is my student. அவங்க என்கிட்ட BA இங்கிலீஷ் 3 வருஷம் அவங்களுக்கு நான் டீச்சர், இப்போவும் டீச்சர். அவங்களுக்கு உங்களோட டீச்சரா பார்க்குறப்ப as a லீடரா லீடிங் யங் மைண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு பெருமை, அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்க படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸ்டூடியஸ் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, திறமையான தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் கிடைச்சிருக்காங்க. சரி, அப்படிதானே? ஆமாம். இன்னைக்கு உங்க செக்ரட்டரி சார், பிரின்சிபல் மேடம்,
ஈவன் குழந்தைங்க அழகா வந்து யார் பத்தி பேசுறீங்க? காமராஜர் ஐயா பத்தி பேசுறீங்க இல்லையா? கருணாநிதி, பெரும் தலைவர் காமராஜர், அவங்களெல்லாம் இன்னைக்கும் நம்ம நினைச்சு பார்க்குறப்ப நம்ம மெய் சிலுக்கு. தமிழ்ல சொல்லுவோம், இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? கல்வியோட அவங்களெல்லாம் பத்தி என்னென்னலாம் நம்ம நாட்டுக்காக செஞ்சாங்க, குழந்தைங்களுக்காக செஞ்சாங்கிறது எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அழகா எளிமையா பேசிட்டு போனீங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மழலை சொல், மழலை ரொம்ப அழகான தமிழ்ல வந்து பேசிட்டு போனீங்க. Actually, I like to converse in English, but you see, if I'm talking Tamil, that will reach you. That's why I would like to make you so bilingual. Importance of education. அவர் வலியுறுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். கல்வியோட முக்கியத்துவம். கல்விங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒன்று நமக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு அழகா சொல்லி முடிச்சேன். ஒரு திருக்குறளோட ஆரம்பிப்போமா கல்வியோட முக்கியத்துவத்தை? எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர். திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காங்க இல்லையா? நமக்கு நம்மள்கிட்ட உள்ள செல்வங்கள் எல்லாத்தையும், என்ன செல்வமா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு காலத்துல அழியக்கூடியது. ஆனா எந்த ஒரு செல்வம் வந்து நம்மள்கிட்ட அழிக்கவே முடியாது, திருடர்களால எடுத்து செல்ல முடியாது, சுனாமியால அழிக்க முடியாது, சூறாவளி காற்றால சூறையாட முடியாத ஒரே செல்வம் எந்த செல்வம் தெரியுமா? நம்மள்கிட்ட இருக்கிற கல்வி செல்வம் மட்டும்தான். இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லட்டுமா? நம்ம பேரண்ட்டுக்கு we must respect our parents. நம்ம கடவுளை கண்ணால பார்த்துருக்கோமா? இல்ல, நம்ம பார்த்தது இல்லை. ஆனா நம்ம கண்ணால பார்க்காத கடவுள் இந்த உலகத்துல நமக்கு கடவுளா 2 பேரை படைச்சிருக்கிறார். அது யாரு சொல்ல முடியுமா? யாரு? நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் மனசுல. உலகத்துல நிறைய உறவுகள் இருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் நம்மள்ட்ட என்ன இருக்கும்? ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்போட தான் பழகுவாங்க. ஆனா நம்மள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம நமக்காகவே வாழற 2 ஜீவன் யாரையும் கேட்டா நம்மளோட அம்மாவும் அப்பாவும் தான். அம்மாவும் அப்பாவும் தான். அவங்கள நம்ம என்ன பண்ண கத்துக்கணும்? மதிக்க கத்துக்கணும். அவங்க சொல் பேச்சு கேட்க கத்துக்கணும். புரிஞ்சுச்சா? அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது. சரிங்களா? As long as we live on the earth, we must respect our parents wholeheartedly. சரியா? கடவுளுக்கு நம்ம எப்படி பயப்படுறோம், அல்லாஹ்க்கு எப்படி பயப்படுறோம், நம்ம அந்த மாதிரி நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சரிங்களா? எல்லாரும் சொல் பேச்சு கேட்பீங்களா? உங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துட்டீங்களா? வெரி குட், எக்ஸலண்ட். டீச்சர்ஸ் எப்படி தெரியுமா? அப்பா அம்மா கிட்ட நீங்க இருக்கிற நேரம் கொஞ்சம் தான். காலையில இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் யாரோட கேர்ல இருக்கிறீங்க? டீச்சர்ஸ். உங்களோட வாழ்க்கைய என்ன பண்றாங்க? அவங்க செதுக்குறாங்க. அதனால அடுத்து நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? உங்களுடைய ஆசிரியர்கள், அவங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று பரிசளிக்கப்படுகிறது. யுகேஜி தமிழ் 9 சப்ரை நேசா.